நமக்கு பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். நீங்க பெரிய குளமா இருக்குன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இது இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது இல்லை சொல்லப்போனா. சும்மா சின்ன இது மாதிரி தான் தண்ணி கிடக்கு. ஆனா நெம்புச்சுனா நல்லா இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா சரிவு மாதிரி இருக்கு. மழை பெஞ்சா இங்க தண்ணி பூராமே இதுல இறங்கி ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். வாங்க மேல போவோம். பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் கீழேயே இங்க ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்து இங்கிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்புறம் இங்கிட்டு வந்து ஒரு 4 போர்டு இருக்கு. ஓகேவா? போற போக பார்த்தா இருட்டிரும் போல. ஒன்னும் நம்ம மலையே ஏறல, பேசிக்கிட்டே இருக்கான். வாங்க படிக்கட்டுல ஏறலாம். இதை ஏறதுக்கே நம்ம எனர்ஜிலாம் போயிரும் போல. இன்னும் நம்ம மேல ஏற வேண்டியது இருக்கு. என்ன ஆகும்னு தெரியல. ரிட்டன் வேற இறங்க முடியுதான்னு தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு சிலை இருக்கு. அந்த காலத்திலேயே கல்லிலேயே செதுக்கியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். பாருங்க, தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. இங்க ஃபுல்லாவே சின்ன சின்ன ஒரு பிள்ளையார் சிலை, 3 நாக சிலை, இங்கே நடுவில் ஒரு பிள்ளையாரு, இங்கிட்ட நாக சிலை நல்லா செதுக்கி ஒரு மரத்தடியில வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலயே அந்த சிவன் கோயில் இருக்கு. அது இன்னைக்கு வந்து அடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து கிரகணனால இன்னைக்கு அடைச்சிருக்கு கோயில். நமக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்கு. சிவனோட சிலை மேல இருக்கு. உள்ள வந்து சிலை புறாமே உள்ளதான் இருக்கு. இன்னைக்கு வந்து அடைச்சிருக்காங்க கிரகணனால.